பிறந்ததுலேருந்து அம்மா அப்பாவை பார்த்ததில்லடா. ஹாஸ்டல்லையே படித்து வளர்ந்த எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணப்ப உன்னை நான் என் அப்பா அம்மாவை தாண்டா பார்த்தேன். ஆனால் இப்போ ரொம்ப சாதாரண விஷயத்துக்காக நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்கிறியேடா. எனக்கு ஏன்டா இப்படி ஒரு சொந்தம் ஒன்று இருக்குன்னு நம்ப வச்சு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? செத்தே போயிடலாம் போல இருக்குடா. என்னால் தாங்கவே முடியலடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா இப்படி பண்ணுற? என்னங்க என்னங்க, அந்த ரூமுக்கு போகாதீங்க. அந்த ரூம் ஷெல்ஃபில் துணி எடுக்கலான்னு போனேன். ஷெல்ஃப் திறந்தா என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நீங்களும் போகாதீங்க, நானும் வரமாட்டேன். நான் முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடு வேண்டாங்க, நமக்கு ஏதோ சரியில்லை இந்த வீட்டில். வேண்டாம், இங்கேருந்து போயிடலாம், வாங்க போயிடலாம். இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன மரியாதை இல்லாமல் போயிடும் உனக்கு. ஒருத்தவங்க அமைதியாக இருந்தா என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டியா? துணை இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடு, இல்லைன்னா வேற ஏதாவது விபரீதத்தில் முடிஞ்சிடும்.